வணக்கம் நண்பர்களே. இங்கே இப்போ இவர் இப்போ இந்தியா வந்திருப்பார் நம்மளை. இவர் ஒரு 3 மந்த்ஸு கொஞ்சம் ஒரு லெஷர் பீரியட் மாதிரி அவரே கேட்டு வாங்கியிருக்கு. ஆனால் அவர் இப்போது தெலுங்கானான்னு எடுக்கலை, வேறு எங்கெங்கேயோ வரப்போகுது. எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். எம்பியா, ராஜ்யசபா எம்பியா. அவர் பிரதம மந்திரி ஆஃபீஸில் ஒரு வேலை இது கொடுத்தாங்கன்னா, ராஜ்யசபாவிலையும் அங்கே அதுக்கப்புறமா உளவுத்துறையிலையோ இதுலேயே சிபிஐ கீழே வரா மாதிரி, அது என்னன்றது உங்களுக்கு மே, ஜூன் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த லெஷர் டைம் கேட்டிருக்காரு. சரி, இது மாதிரி போய்ட்டு ஆனால் எல்லாம் கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்கார் திமுகவுக்கு. இது கூட எடப்பாடி பேசும்போது, நீங்கள்லாம் எவன் 99 பாஜகவோட இருக்கலையா, இவங்க இருந்தால் மட்டும் சரி பிஜேபி அப்படி சொல்லி வாரி விட்ருக்காரு ஸ்டாலின். அதான் ஒன்றுமே செய்யலை உருப்படியான்றது தான் தெரிஞ்சது தான். அதனால இப்போ அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் மீட்டிங் கூட்டமெல்லாம். அப்போ இன்னும் அமித்ஷா வருவார், அதுக்கப்புறம் தயார் பண்ணுவாங்க, அடித்து ஆரம்பிக்கணும் போத் சேர்ந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும். நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் கூடி அவர் சொல்கிறார், யார் இது பண்ணாதீங்க எடப்பாடி. ஒருவேளை விஜயும் சேர்த்தாச்சுன்னா சுத்தம் வாஷ் அவுட் டிஎம்கே மாதிரி ஆகும். இல்லை விஜய் தனியாக இருந்து ஏதாவது காங்கிரஸு திருமாவளவன் குரூப் அங்கே போயாச்சுன்னா அதுலேயும் சுத்தமாக முடிஞ்சுது டிஎம்கே. ஆமாம். ஸோ இதில் எது நடக்குதுன்ற அதுக்கும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும், வெயிட் பண்ணணும். அது எப்படி நாளாகும் போது தான் தெரியும். இது எல்லாமே அந்த ஸ்டேமில் தான் வரும். அண்ணாமலை வர்றதும் இதாக இவங்க யார் யார் இப்படி டெசிமேட் அங்கேயும் மாறி போகிறாங்கன்றதெல்லாம். இதுக்கடையில் வேறு யார் வெளியிலேருந்து திமுக அழிக்க வேண்டாம், அவனே அழிச்சுப்போம். இப்போ சீனியர்லாம் வேண்டான்னு உதயநிதி கொண்டு வந்ததுனாலே எல்லாருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும், வர முடியல சீனியர்ஸ்னு. இதுக்கடையில் சீனியர்ஸ்லாம் வேண்டான்னா அப்படி பார்த்து ஸ்டாலின் தான் வெளியில் போகணும். அவர் எப்போ 70க்கு மேலே ஆயாச்சு. அப்போ அவர் மட்டும் இருக்கலாமா கிடையாப்பா. அப்போ நாங்கள் எங்கள் தொகுதியில் ஜெயிச்சு காமிச்சா ஜெயிக்கூடாமல் பண்ணுறதுக்கு நான் வழி பண்ண முடியுன்றாங்க. மொட்டை கடுதாசெல்லாம் வருதுங்கிறாங்க ஸ்டாலின் மிரட்டி. அதுதான் அது இன்னொன்று, இந்த கூட்டணி இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு இன்னும் ஓட்ட போகிறதில்ல. ஏன்னா கம்யூனிஸ்ட்டை தகுந்த மாதிரி வேலை ஆக்கல, சந்தா வாங்கிட்டு. இந்த வேங்கவில் கூட எதுக்குமே திருவண்ணாமலை இனிஷியேட் பண்ணல. ஸோ அதெல்லாமே இருக்குது. ரெண்டாவது அதில் அப்படியே இங்கே போக சான்ஸ் இருக்குது. டிஎம்கே திருமாவளவன் ஓட்டெல்லாம் விஜய்க்கு. இந்த லட்சத்தில் இந்த சீனியர்கள் பிரச்சனை வருது. அதனால் அது கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான், இங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாலே போதும்.